எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சமீபத்தில் த்ரிஷா வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு என்ன இப்படி ஒல்லி ஆயிட்டாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கேட்க தோணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் த்ரிஷா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒசாம்பிக் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை த்ரிஷா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒல்லி ஆகிறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன், அதோடைய விலை மதிப்பே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. பட் அப்போவே எல்லாருமே கேட்டாங்க, ஆல்ரெடி த்ரிஷா ரொம்ப ஒல்லியாக தானே இருக்காங்க, அவங்க எதுக்காக வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இவங்களே வெளியிட்டிருக்க வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது த்ரிஷா ஏன் இவ்வளோ ஒல்லியாக்கிட்டே போகிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த த்ரிஷாவுக்கும் இப்போ இருக்க த்ரிஷாவுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வயது அதிகமான மாதிரியும் ரொம்ப உடல் எடை மெலிஞ்சி வெறும் எலும்பு கூடு மட்டுமே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கு வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் என்ன பேசி வந்துகிட்டு இருக்காங்கன்னா, த்ரிஷாவுக்கு டயபெட்டிக் இருக்குது, அந்த காரணத்தினால தான் த்ரிஷா வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தற்போது சில பேர் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்துட்டு சரியாக தெரியல. பட் ஆனால் அவங்க நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப ஒல்லியாகி வந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப மெலிஞ்சி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நோய் பாதிக்கப்பட்டவங்க போல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி த்ரிஷாவும் 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்க புகைப்படமும் லிட்ரலி அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.